பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த பிசினஸ்ல நீங்க சக்சஸ் பண்ணணும்னா நீங்க உங்களை சரியா வந்து வழி நடத்துங்க. உங்களை நீங்க சரியா கைட் பண்ணுங்க. உங்க டீமை கைட் பண்றீங்க, உங்க டவுன்லைனை கைட் பண்றீங்க, அதெல்லாமே செகண்டரிங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, நீங்க எப்படி பிசினஸ் பண்றீங்க, உங்களை நீங்க எப்படி வந்து சரியா வந்து பயன்படுத்திக்கிறீங்கிறத டிபெண்ட் பண்ணி தான் உங்க டீம் பண்ணுவாங்க. லீடர்ஷிப், இதுதான் லீடர்ஷிப். நம்ம எவ்வளவு கமிட்டடா அந்த பிசினஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் மேட்டர். டைமுக்கு ட்ரைனிங் வருது, ட்ரைனிங்கை கவனிக்கிறது. இப்ப இந்த ஸ்டோரியில பாத்தீங்க இல்லையா, ட்ரைனிங் நடக்குது. ஒரு லீடர் வந்து பாத்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணிட்டு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து மீட்டிங் பார்த்து முடிச்சுட்டாங்க. அடுத்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க போய் இன்வைட் பண்றாங்க. அவங்க வந்து வீடியோ பார்க்கணும்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றாங்க, என்னன்னு கேட்டா வெஸ்டேஜ்ன்றாங்க, ப்ராடக்ட் வாங்கணும்ன்றாங்க, ஆளை சேர்த்து விடணும்ன்றாங்க. அடுத்த நபர்கிட்ட போய் அதே சொல்றாங்க. ஏன் அவங்களுக்கு வந்து வெஸ்டேஜ் சொல்லக்கூடாது, ப்ராடக்ட்னு சொல்லக்கூடாதுன்னு தெரிய மாட்டேங்குது? ஏன்னா ட்ரைனிங்கை லிசன் பண்ணல. ட்ரைனிங்கை லிசன் பண்ணிருந்தாங்கன்னா இது க்ளோஸ்னு இது பேசக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரைனிங்குள்ள ஒவ்வொரு நாளும் வந்துட்டு மினிமைஸ் பண்ணிட்டு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தா எப்படி அதை சொல்லக்கூடிய விஷயம் உள்ள போகும்? இந்த பக்கம் இருக்க லீடர் வந்து ட்ரைனிங் காது கொடுத்து கேட்கறாங்க, லிசன் பண்றாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள போய் வெஸ்டேஜ் ரிலேட்டடா, பிசினஸ் ரிலேட்டடா போய் பதியுது. அப்ப ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து பண்றதுக்கு முன்னாடி இப்படி பண்ணணும், இது பண்ணணும், பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் அந்த ட்ரைனிங்ல இருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. அப்ப அந்த ட்ரைனிங் தான் வந்து அவங்க ரெண்டு பேரும் மனசங்க தான். ரெண்டு பேரும் வெஸ்டேஜ் எல்டிபி பார்த்துட்டு டவுட்ஸ் கேட்டு தான் ஜாயின் பண்றாங்க. இதுல டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? இதை உங்க டீம்ல உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த தப்பை பண்றாங்களா நீங்க சரி பண்ணணும்.